இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து லாஸ்ட் February 2, 2024 ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆனுவல் கேலண்டரில் கம்மிங் இப்போ வரப்போகிற ஜூலை டு செப்டம்பரில் நம்மளோட பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் 2019 அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்து ரிலீஸ் வந்து ரயில்வே ரெக்யர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் தென் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிடிஎஃபை ஒரு டைம் படித்து வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ நார்த் ஈஸ்ட் ரயில்வேலேருந்து இந்த மந்த் June 18, 2024 ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான 2 அப்டேட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டுக்கான எக்ஸாமினேஷனை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத அப்படியே கண்டினியூவாக இந்த பிடிஎஃபை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராமெடிக்கல் கேட்டகரியில் என்ன அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு ஹெல்ப் வந்து எனக்கு வந்து பண்ணணும். ஸோ என்ன ஹெல்ப் அப்படின்னா, டோட்டலாக 2019 அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் போஸ்ட் ரயில்வே ரெக்யர்மெண்ட் இந்தியன் ரயில்வேலேருந்து பர்மனண்ட் போஸ்ட்டு ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழித்து இப்போ தான் வந்து நம்மளோட இந்தியன் ரயில்வேலேருந்து வேக்கன்சிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நம்மளோட பேராமெடிக்கல் கோர்ஸு எத்தனை போஸ்ட் இருக்கோ எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிளில் அண்ட் தென் உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அவேர்னஸை வந்து க்ரியேட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃபை கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பேஜ் நம்பர் 5க்கு வந்து போயிடுவீங்க. ஸோ மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஜினியரிங் சம்மந்தமான போஸ்ட்டு. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டைம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்மளோட பேராமெடிக்கலுக்கான அப்டேட்டை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நியூ டெல்லியிலேருந்து 10 June 2024 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எத்தனை போஸ்ட்டு பேராமெடிக்கலுக்கு வந்து இருக்குது அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைனல் வேக்கன்சியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபைனல் வேக்கன்சி வந்து கிடையாது. அப்ராக்சிமேட்டுக்கான ஒரு வேக்கன்சிஸ் வந்து ஜோனல் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேராமெடிக்கலுக்கான எல்லா போஸ்ட்டும் கிட்டத்தட்ட ரயில்வே ரெக்யர்மெண்ட்டில் எத்தனை போஸ்ட் இருக்குது தெரியுமா? 22 போஸ்ட்டு நம்மளோட பேராமெடிக்கலில் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ 2024 பேராமெடிக்கலுக்கான ரயில்வே ரெக்யர்மெண்ட்டு 1350 ஆல் ஓவர் இந்தியா, நம்மளோட தமிழ்நாடு பற்றி சொல்லலை, ஆல் ஓவர் இந்தியாவில் 1350 பேரை இந்தியன் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு
இப்போ ரெக்யர்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஜூலைலேருந்து செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுவோம். மேபி உங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2025ல் போஸ்டிங் வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டு போடுவாங்க அப்படின்னு நானும் வந்து எக்ஸாக்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த போஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 ஆடியோலஜிஸ்ட் 4. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன ப்ரோ நீங்கள் ஃபார்மசிஸ்ட் சேனலில் எல்லா போஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்மளோட தமிழ்நாடுல இந்த மாதிரி போஸ்ட்டுக்கான அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபார்மசிஸ்ட்டுக்கான போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ தயவு செஞ்சு ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கான உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கு எல்லாருக்குமே யாரெல்லாம் மெடிக்கலில் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை மட்டும் கிரியேட் பண்ணுங்கள். அடுத்து கார்டியாக் டெக்னீஷியன் 4 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2024 ஆனுவல் கேலண்டர் இப்போ விட்டுருக்காங்களே அப்ராக்சிமேட் போஸ்ட்லேயே இதில் ஹையஸ்ட் வேகன்சி எதுக்கு அப்படின்னா சீரியல் நம்பர் 6 வந்து பாருங்கள். ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கையா, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 678 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து விட்டுருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸே வந்து இருக்குது. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 7 போஸ்ட்டு, டயட்டிஷியன் 2 போஸ்ட்டு, டயட்டிஷியன் லெவல் 7க்கு 3 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 678. அடுத்து டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜிஸ்ட்டு, ஆப்டோமெட்ரிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இசிஜி டெக்னீஷியனு, லேப் அசிஸ்டண்ட்டு. இதில் வந்து பாருங்கள் சீரியல் நம்பர் 10 லேப் சூப்பர்டென்ட் 27 போஸ்ட்டு, ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு 4 போஸ்ட்டு, பர்ஃபியூஷனிஸ்ட்டுக்கு 2 போஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 20 போஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஸ்டாஃப் நர்ஸுக்கு அடுத்து இந்தியன் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டில் அதிகமான வேகன்சி எதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபார்மசிஸ்ட்டுக்கு தான் ஆல் ஓவர் இந்தியாவில் 246 போஸ்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளோட தமிழ்நாடு சதர்ன் ரயில்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் 246 போஸ்ட் வந்து கன்ஃபார்மு. ஸோ ரேடியோகிராஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அடுத்து ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு 1 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அடுத்து இசிஜி டெக்னீஷியனுக்கு 13 போஸ்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 94 போஸ்ட்டு. ஸோ லேப் அசிஸ்டண்ட்டு கண்டிப்பாக வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படித்தவங்க எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கீழே 21 வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பர்டென்ட்டு 3 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்மளோட ஆல் ஓவர் இந்தியன் ரயில்வேல வந்து 22 போஸ்ட்டு. எத்தனை வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா 1350 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து ரிலீஸ் வந்து பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த போஸ்ட்டுக்கு எப்படி நம்ம உள்ளே போகிறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனை மட்டும் வந்து சொல்லிடுறேன். டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டில் நீங்கள் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு சிலபஸ் என்ன அப்படின்னா பிசிஐ ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பி ஃபார்மசிக்கான 4 இயர்ஸ் சிலபஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கான எஜுகேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. பட் டு பி ஃப்ராங்க்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய டைமை வந்து நான் நிறைய வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் உங்களுக்கு அட்வான்ஸ்லேருந்து பேசிக் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன், புக்ஸ் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபார்மசிஸ்ட் 2024 கிளியர் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு அந்த புக்ஸ் எல்லாமே ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல்ஸும் இல்லை அப்படின்னாலும் தயவு செஞ்சு அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்குங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற 1000 2000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 1 மந்த் சேலரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம். ஸோ தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா புக்ஸை மட்டும் நீங்கள் ரெஃபர் வந்து பண்ணுங்கள். யார் சொல்கிற மெட்டீரியல்ஸோ நோட்ஸ் வந்து தயவு செஞ்சு வந்து ரெஃபர் வந்து பண்ணாதீங்க. ஸோ புக்ஸை படிங்க, பிசிஐ சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வாங்கி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்கள். நான் கம்பல்ஷன் வந்து பண்ணலை. நார்மலாக அமேசானில் ஃபார்மகாலஜியோட கேடி திருப்பதி ஆத்தர் புக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய
தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியறதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க புக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 January 2018 வந்து எடிஷன் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 23 September 2023 வந்து எடிஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கரண்ட்டான அப்டேட் நீங்கள் எடிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா புக்ஸ் லிங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட்டோட எடிஷனு. ஸோ நீங்கள் டவுட்டே இல்லாமல் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்கான புக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி, டிஎஸ்எஸ்பி அண்ட் தென் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்றப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து வரும்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. யூபிஎஸ்சியோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஷின் பேப்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த புக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் புக் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதுலேயே லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்லாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.